வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் என்பது திமுகவினரால் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய சாலைகளில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதால் அதிக அளவு பாதிப்பு என்பதும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக திமுகவினர் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதாலும் ஊர்வலத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து தாவேகா அரசுக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த காவல்துறையினர் முற்பட்ட போது இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விரைந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் பேருந்துகளில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இதனையடுத்து அந்த பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினர் தீவிரமாக சரி செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் குரோம்பேட்டையில் இது போன்ற சம்பவம் நீடித்து வரக்கூடிய நிலையில் பல்லாவரம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அந்த பொதுவெளியில் பெண்களை இழிவுபடுத்த வகையில் பேசியதை கண்டித்தும் தாவேகா மகளிர் அணி சார்பில் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மகளிர் ஆணையத்திலும் தாவேகா தரப்பில் முறைப்படி புகார் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அவருக்கான உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் துடப்பத்தால் அடித்தும் பல்வகை போராட்டம் என்பதனையும் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிக அளவு காவல்துறையினர் என்பதும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழக முதல்வர் விஜயை கண்டித்தும் திமுக இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இரண்டு தரப்பினருமே போராட்டத்தில் முற்பட்டு கொண்டிருக்கும் போது புறநகர் சென்னையாக இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இது போன்ற போராட்டங்கள் என்பதும் முன்னெடுக்கப்படுகிறது. சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய திமுகவினரால் தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய பொதுமக்களையும் திமுகவினர் அச்சுறுத்தக்கூடிய காட்சி என்பது வெளியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இரு தரப்பினரும் தற்போது பெரும்பாலான பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலையில் போராட்டத்தை முன்னெடுப்பதால் பொதுமக்களும் இதில் வாகன ஓட்டிகளும் பாதிப்படைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.